இந்த நிக்கிறான் பாருங்க தலைவன், என்னடா செல்ஃபி எடுக்க போறானா அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதுதாங்க இல்ல. தலைவர் சும்மா ஒரு மொரட்டு சம்பவத்தை ஒன்று பண்ணி விட்டாரு. சும்மா விளையாட்டுக்கும் பண்ணானோ இல்ல வீட்டில் இருக்கவங்கள பயமுடுத்தணும்னு பண்ணானோங்க தெரியல. இந்த பையன் இப்பதான் புதுசா காலேஜ் படிக்க ஆரம்பிச்சிருக்கான். இவன் வீட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாவே ஃபோன் கேட்டுட்டே இருந்திருப்பான் போல. ஆனா வீட்டில் அம்மா அப்பா வாங்கி கொடுக்கல. அதனால இவன் இப்பதான் நான் காலேஜ் சேர்ந்துட்டேன்ல, ஃபோன் வாங்கி கொடுக்கலாம்ல அப்படின்னு கேட்டிருக்கான். தம்பி அதெல்லாம் முடியாதுப்பா, இப்பதான் நீ காலேஜ் சேர்ந்துருக்க, ஒழுங்கா படிக்கிற வேலையை பாருப்பா அப்படின்னு வீட்டில் சொல்லிட்டாங்க. உடனே தலைவனுக்கு வந்ததே கோபம். ஏன்டா ஊர்ல இருக்க எல்லாரும் போன் வச்சிருக்காங்க, எனக்கு மட்டும் ஏன்டா வாங்கி கொடுக்க மாட்டீங்க? போனை மட்டும் எனக்கு வாங்கி கொடுக்கல, இந்த மலையிலேருந்து குதிச்சிருவேன்டா அப்படின்னு விளையாட்டுக்கு போய் அந்த மலையில போய் குதிக்கிற மாதிரி நின்னானா, இல்ல உண்மையிலேயே வீட்டில் இருக்கவங்கள பயமுடுத்தணும்னு நின்னானா என்னன்னு ஒன்றும் புரியலைங்க. அவன் பாட்டுக்கு போய் மலை உச்சியில போய் நின்றுட்டு போனை வாங்கி கொடுங்கடா போனை வாங்கி கொடுக்கலான்னு கேட்க, அவங்க அப்பாவும் சமாதானப்படுத்துறதுக்காக பக்கத்துல போய் நின்றுக்கிட்டு, சரி தம்பி போனை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லாம அவன் கையை பிடிச்சி படக்குன்னு இழுக்க, அவங்க அப்பாவையும் சேர்த்து கீழே எடுத்துட்டு போயிட்டான். அவங்க அப்பாவுக்கு ஒரு 55 வயசு இருக்கும். இவன் இப்பதானே ஒரு 20 வயசு மதிக்கத்தக்க பையன். அவன் வெயிட்டுக்கு அவங்க அப்பாவை பிடிச்சி படக்குன்னு கீழே எடுத்துட்டு போயிட்டான். அவ்வளவுதாங்க, 2 பேருமே ஸ்பாட் அவுட்டு. இவனோட வீட்டில் இருக்கிறது அம்மா அப்பா இந்த பையன் 3 பேர் தான். ஒரு சின்ன விஷயம், ஃபோன் வாங்கி கொடுத்துருந்தா ஜோலி முடிஞ்சுது. தேவையில்லாம இதை ஒரு பெரிய விஷயமாக்கி மேலேருந்து கீழே விழுந்துட்டாங்க. ஆனா இவங்க விழுந்ததை பார்த்தா அவங்க அம்மா, புருஷனும் விழுந்துட்டாரு, கூடவே மகனும் விழுந்துட்டான், இனிமேல் நாம ஏன் உயிரோட இருக்கணும்னு சொல்லி அவங்களும் மேலேருந்து கீழே குஞ்சிட்டாங்க. எப்பா நினைச்சு பார்க்கும் போதே கொடூரமா இருக்குல்ல.